ஸ்டாப். ஐ திங்க் விமன்ஸ் டே இஸ் a ஸ்கேம். என்னடா இவ எப்படி சொல்றா அப்படின்னு நீங்க யோசிக்கலாம். ஆனா நான் அதோடைய மோட்டிவையோ இல்ல வந்துட்டு அது ஸ்டார்ட் பண்ணப்பட்ட ஐடியாவையோ வந்துட்டு ப்ளேம் பண்ணல. அட்லீஸ்ட் the way we celebrating it today is questioning. எவ்ரி இயர் மார்ச் 8 வந்துட்டாலே போதும், எங்க பார்த்தாலும் பிங்க் போஸ்டர்ஸ் இருக்கும். இந்த சைடு கார்பரேட் கம்பெனிஸ் எல்லாம் வந்துட்டு விமன்ஸ் டே செலிப்ரேஷன், எம்பவர்மெண்ட் செலிப்ரேஷன் எல்லாம் செலிப்ரேட் பண்ணிக்கிட்டு இருப்பாங்க. அப்படியே சோஷியல் மீடியா சைடுக்கு வந்தோம்னா மூவிஸ் எல்லாம் வந்துட்டு எடிட் பண்ணி அதுக்கு ஒரு மோட்டிவேஷனல் சாங் போட்டு எடிட்ஸ் எல்லாம் போஸ்ட் பண்ணுவாங்க. ஆனா நம்ம அடுத்த நாள் கால் எடுத்து வச்சோம் அப்படின்னாவே சேம் பேட்டர்ன்ல தான் இந்த வேர்ல்ட் ஆனது ரிவால்வ் ஆகும். யாரெல்லாம் வந்துட்டு பிங்க் போஸ்டர்ஸ் அடிச்சாங்களோ அவங்களே ஸ்டீரியோடைபிக்கலா ஒரு ஆடை போடுவாங்க. இந்த சைடு கார்பரேட் கம்பெனில பே கேப்ஸ் இருந்துகிட்டு தான் இருக்கும். அப்படியே சோஷியல் மீடியா போனோம்னா யாரெல்லாம் அந்த எடிட்ஸ்க்கு லைக் போட்டாங்களோ அவங்களே ஒரு அபியூசிவ் கமெண்ட்டை விமனுக்கு அகேன்ஸ்டா போட்டுட்டு தான் இருப்பாங்க. சரி, அந்த டேவே வந்துட்டு அவங்க ஒழுங்கா செலிப்ரேட் பண்றாங்களா அப்படின்னு பார்த்தா அதுவும் இல்ல. ரீசெண்டா எனக்கு தெரிஞ்ச அக்கா வந்துட்டு அவங்களுடைய ஆஃபீஸ்ல விமன்ஸ் டே செலிப்ரேஷன் நடந்ததுன்னு சொன்னாங்க. ஒரு கேம்ஸ் எல்லாம் கண்டக்ட் பண்ணாங்கன்னு சொன்னாங்க. ஓ சூப்பர்க்கா, கேம்ஸ் எல்லாம் கண்டக்ட் பண்றாங்களா, எது மாதிரி கேம்ஸ் அப்படின்னு கேட்கும் போது அவங்க சொன்ன கேம் என்னன்னா ரங்கோலி காம்படிஷன். ஐயோ, எம்பவரிங்க்கும் ரங்கோலி காம்படிஷனுக்கு என்னடா சம்பந்தம் அப்படின்ற மாதிரியானது தான் எனக்கு எப்படி அதுக்கு ரியாக்ட் பண்றதுனே தெரியல. இந்த சொசைட்டில when it comes to blaming women அப்படின்னாலுமே வந்துட்டு நம்ம ஆளுங்க ஃபர்ஸ்ட் லைன்ல வந்து நிப்பாங்க. Guys, we are living in 2026. இன்னமும் ஆண் பாவம் பொல்லாதது போல படங்கள்லாம் வருது அப்படின்னா எந்த அளவுக்கு இவங்க வந்து நம்மள புரிஞ்சு வச்சிருக்காங்கன்றத நினைச்சுக்கோங்க. இந்த ஈக்குவல் ரைட்ஸ், ஈக்குவல் ஆப்பர்ச்சுனிட்டி, the way they treating us, இதெல்லாமே வந்து நம்ம செகண்டரியா ஒரு எக்ஸாம்பிளுக்கு வச்சுப்போம். ஆனா the first step of change அப்படின்றது acknowledging it. அதுதானே இந்த உலகத்துல பெரிய கஷ்டமா இருக்கு. லாஸ்டா ஒண்ணு புரிஞ்சு போச்சு. இனி எத்தனை வருஷம் இந்த விமன்ஸ் டே வந்தாலும் அந்த தீமை வந்துட்டு இது ஃபுல்ஃபில் பண்ண போறது கிடையாது. நம்பல அப்படின்னாலும் அதுதான் நிஜம். விஷிங் யூ ஆல் a happy women's day.